வேலையை காட்டத் தொடங்கிய எஸ்ஐஆர். சென்னை பெரும்பாக்கத்தில் பெரும் குழப்பம். ஒரே வீட்டு முகவரியில் 177 பேர். தலைமுடியை பிய்த்துக் கொள்ளும் பிஎல்ஓக்கள். 26,000 பேர் வாக்குரிமையை இழக்கும் அபாயம் நிலவுவதாக இந்தியா டுடே பகீர் ரிப்போர்ட். சென்னையின் மிக பெரும் மறுகுடியேற்ற பகுதி பெரும்பாக்கம். நகரின் மையப் பகுதிகளில் ஆற்றுப்படுகைகளில் வாழ்ந்தவர்கள் பெரும்பாக்கம் தொகுப்பு வீடுகளுக்கு மறுகுடியமர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களது வாக்காளர் அடையாள அட்டையில் பலரின் முகவரியும் ஒன்றாக இருந்துள்ளது. குறிப்பாக ஒரே கதவு எண் முகவரியில் 177 பேர் இருந்துள்ளனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலானவர்கள் வைத்திருக்கும் ஆதார் அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகள் எதிலும் முழுமையான முகவரி இல்லை என தெரியவந்துள்ளது. 26,000 குடும்பங்களில் 3,000 குடும்பங்கள் மட்டுமே முழுமையான முகவரியுடன் உள்ளனர். எஞ்சிய 23,000 குடும்பங்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாகி உள்ளதாக இந்தியா டுடே செய்தி தெரிவிக்கிறது. முக்கிய பிரச்சினை பிளாக், அதாவது அங்கு பிளாக்கள் உள்ளன. அவற்றை முகவரியில் சரியாக குறிப்பிடாததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பிஎல்ஓ இந்தியா டுடேவிடம் கூறும்போது ஒரு நாள் முழுவதும் வெறும் 24 படிவங்களை மட்டுமே வழங்க முடிந்ததாக கூறியுள்ளார். ஒரு பிஎல்ஓ கூறும்போது தனது இலக்கு 935 வாக்காளர்களை அடைவது என்றும், ஆனால் இதுவரை 150 படிவங்களை மட்டுமே பூர்த்தி செய்துள்ளதாகவும், இன்னும் ஒரு மாதத்திற்குள் எப்படி மீதமுள்ள படிவங்களை நிரப்புவது என தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். எஸ்ஐஆரை கண்டித்து தமிழகம் தழுவிய போராட்டத்தை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நடத்துவது குறிப்பிடத்தக்கது.